ஹலோ. ஹலோ மிருதுலா. சொல்லுங்க அத்தை. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. இந்த வீட்டில் ஒரு குழந்தை சத்தத்தையே காணோம். வெளியில் தெருவில் நடக்க முடியல. யாருக்கிட்ட என்னால் பதில் சொல்ல முடியல. சொந்த பந்தத்தில் ஒரு நல்லது கெட்டது பார்க்க முடியல. எல்லாரும் நாயை பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க. எல்லாம் ஒன்னால தான். வாழ வந்த வீட்டுக்கு உன்னால் என்ன பிரயோஜனம்? மூதேவி, மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. அப்போவே என் அண்ணன் பொண்ணை கட்டலான்னு சொன்னேன். அந்த படுபாவி கேட்கல. இப்போ மட்டும் என்ன கெட்டு போச்சு? இன்னும் 6 மாசம்தான் உனக்கு டைமு. நீ முழுகாம ஆயிரணும். இல்லை உனக்கு சக்காலத்தி வர்றது நிச்சயம். இவ ஒரு பக்கம் குழந்தைன்னு கத்துறா, அவன் ஒரு பக்கம் வேலைன்னு போயிடுறான். எப்படி குழந்தை பிறக்கும்? இவங்க டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு பேசாமல் செத்துடலாம். என்னங்க, குட் மார்னிங். ஏய், என் ஃபோனை பார்த்தியா? எல்லாரும் பொழுது விடிஞ்சு பொழுது போனால் பொண்டாட்டியை தேடுவாங்க. நீங்கள் ஃபோனை தேடுறீங்க. ஃபோனை நோண்டுறதுலேயே குறியாக இருக்கீங்க. இவ்வளோ அம்சமாக அழகாக இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நோண்டினா தான் என்ன? ஏய், ஃபோன் தாண்டி முக்கியம். உன்னை நோண்டின்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது? சோத்துக்கு என்ன பண்ணுறது? காலங்காத்தால. ஏங்க வாங்க. ஏன் வரமாட்டீங்க? இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போடுங்க. நம்ம ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். வரேன்டி, நைட்டு பார்த்துக்கலாம். ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குது, புரிஞ்சுக்கோ. ஏங்க லஞ்ச் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஏன்னா இதில் முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூவில் முந்திரி போட்டு செஞ்சு வச்சுருக்கேன். எதையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிடுங்க. அப்புறம் ஈவினிங் சீக்கிரமாக வாங்க. நம்ம இருட்டு அறையில் முரட்டு குத்து படம் பார்க்க போகலாம். நாடா போடி. சாயந்தரம் எங்கே வர்றது? நைட்டே வருவேனான்னு தெரில. இதில் மொரட்டு குத்து வேறு குத்துறாங்களா? மொரட்டு குத்து கொடு பே. எப்போ பாரு காஜி சை. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. இந்த வீட்டில் ஒரு குழந்தை சத்தத்தையே காணோம். வெளியில் தெருவில் நடக்க முடியல. யாருக்கிட்ட என்னால் பதில் சொல்ல முடியல. சொந்த பந்தத்தில் ஒரு நல்லது கெட்டது பார்க்க முடியல. எல்லாரும் நாயை பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க. எல்லாம் ஒன்னால தான். வாழ வந்த வீட்டுக்கு உன்னால் என்ன பிரயோஜனம்? மூதேவி, மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. அப்போவே என் அண்ணன் பொண்ணை கட்டலான்னு சொன்னேன். அந்த படுபாவி கேட்கல. இப்போ மட்டும் என்ன கெட்டு போச்சு? இன்னும் 6 மாசம்தான் உனக்கு டைமு. நீ முழுகாம ஆயிரணும். இல்லை உனக்கு சக்காலத்தி வர்றது நிச்சயம். சொல்லுடி. என்னடி சலிப்பா பேசுற? காலையில் மாமியார் ஃபோன் பண்ணி கண்டபடி திட்டுறாங்கடி. என் மிருதுலா, நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். உன் புருஷன் என்ன தாண்டி பண்ணுறான்? அவங்க கூட நீ ஜாலியாக இருக்கியா? ஜாலியாக இருக்கணும்டி. எங்கடி, அவர் வேலைன்னு போயிடுறாரு. என் மாமியார் ஒரு பக்கம் குழந்தைன்னு கத்துறா. என்னடி சொல்கிற? உனக்கு உன் புருஷனுக்கு ஒன்றுமே நடக்கலையா? நடக்குது. நடந்து நாசமாக போச்சு. எப்போயாவது ஒரு டைம் தான் வர்றான். வந்தாலும் அவசரத்தில் ஆர்டர் பண்ண ஃபுட்டு மாதிரி சாப்பிட்டு ஓடிடுறான். எப்படி குழந்தை நிற்கும்? எல்லாத்தையும் பார்த்துட்டேன்டி. அவரும் வேலைக்கு ஆக மாட்டார். ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்துட்டேன், எதுவும் நடக்கலை. சரி, அதுக்கு ஒரே வழி, நீ ஒரு பாய் ஃப்ரெண்டை ரெடி பண்ணுடி. நான் எப்படின்னு நினச்சேன், என் காலேஜ் ஃப்ரெண்டை வச்சு தான் எனக்கு குழந்தையே. அவனை வச்சு தான் எனக்கு 2வது பையன் குமார்டி. அப்படியா? அது சரி வருமா? சரி வரும்.
உன் மாமியார் வாயை அடைக்கணும்னா நீ வேற ஒருத்தனை ரெடி பண்ணு. இல்லைன்னா உன் மாமியார் சொன்ன மாதிரி உனக்கு சக்காலத்தி வந்துடுவா. பார்த்துக்கோ. உனக்குன்னு ஒருத்தனை தேடிக்கோ, இல்லை உன்னை தேடி ஒருத்தன் வருவான். நான் வச்சிடுறேன். உனக்குன்னு ஒருத்தனை தேடிக்கோ, இல்லை உன்னை தேடி ஒருத்தன் வருவான். என்ன இப்படி பார்க்குது? மேடம் மேடம் உங்களை தான். ஆ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? உள்ளே வந்து போடுங்க. நான் உள்ளே வந்து போடுறதா? சரி வரேன். சரி மேடம், நான் கிளம்புறேன். அதுக்குள்ளவா போகிறீங்க? இல்லைங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, மாட்டி விட்டுட்டு போங்களேன். சரி சரி மாட்டி விட்றேன். மேடம் ரொம்ப டைட்டாக இருக்குது மேடம். அது வந்து அப்பப்போ கழட்டி மாட்டினா லூஸாக இருக்கும், எப்போவாவது கழட்டி மாட்டினா டைட்டாக தானே இருக்கும். ஓ, கதை அப்படி போதா? சரிங்க, நான் கிளம்புறேங்க. ஏங்க ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ஹெல்ப்பு. சொல்லுங்க. மேலே ஒரு பொருள் இருக்குது, அதை எடுத்து கொடுத்துட்டு போகிறீங்களா? எனக்கு வேறு வேலை இருக்குங்க. ஏங்க என்ன எடுக்கணும்னு சொல்லவே இல்லை. ஒரு ராடு ஒன்று எடுக்கணும். ராடா? எதுக்கு? தேங்காய் உடைக்க. தேங்காய் கொஞ்சம் பெருசோ? ஆமாம். எங்க வாஷ் பேஷன் எங்கெங்க இருக்குது? கையெல்லாம் ஒரே அழுக்காக இருக்குங்க. அங்கே இருக்கு. எங்க சோப்பு எங்கேங்க இருக்குது? அப்படியே கழுவுங்க, அழுக்கு போகும். எங்க போக மாட்டேங்குதுங்க. இருங்க, நான் வந்து கழுவி விடுறேன்.
ஏங்க தண்ணி நின்றுச்சுங்க. என்னங்க நீங்கள் எல்லாரும் தண்ணி வந்துச்சுன்னு தானே சொல்லுவாங்க, நீங்கள் தண்ணி நின்றுச்சுன்னு சொல்கிறீங்க. ஏங்க நான் பைப்பை சொன்னேங்க. ஏய் மிருதுளா, என்னடி பண்ணுற? நீ பண்ணுறது உன் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? குடும்ப பொண்ணாக இருந்துட்டு இப்படி பண்ணுறது சரியா? இன்னும் 6 மாசம்தான் உனக்கு டைமு. நீ முழுகாம ஆயிரணும், இல்ல உனக்கு சக்காலத்தி வர்றது நிச்சயம். சரி வரும். உன் மாமியார் வாயை அடைக்கணும்னா நீ வேற ஒருத்தனை ரெடி பண்ணு. இல்லைன்னா உன் மாமியார் சொன்ன மாதிரி உனக்கு சக்காலத்தி வந்துருவா. பார்த்துக்கோ, உனக்குன்னு ஒருத்தனை தேடிக்கோ, இல்ல உன்னை தேடி ஒருத்தன் வருவான். ஹலோ. ஹலோ ரகுவரனா? ஆமாங்க. என்னங்க நீங்கள் பாட்டுக்கு உடனே போயிட்டீங்க? இல்லைங்க ஒரு வேலை இருந்துச்சு. எனக்கு நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்தே உங்கள் ஞாபகமாகவே இருக்குது. நீங்கள் திரும்பி வரீங்களா? வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், யாருமே இல்லை. அப்படியா? ஐயோ இப்போ வர முடியாதுங்க, டியூட்டி டைமுங்க. நான் வேணா நைட்டு வரட்டுமா? நைட்டு எப்போ வருவீங்க? நீங்களே சொல்லுங்க. நைட்டு 9 மணிக்கு வாங்க. சரிங்க வந்துடுறேன். என் வீட்டுக்காரர் வரமாட்டார். நம்ம 2 பேரும் நம்ம ஏங்க சொல்லுங்க. சந்தோஷமாக இருக்கலாம். ஆ சரி, நைட் நான் வந்துடுறேன். நீங்கள் பின்னாடி கதவை திறந்து வைங்க, மறந்துடாதீங்க. ம். நீங்களா? ஏன் வேற யார் வருவாங்கன்னு எதிர்பார்த்த?
குழந்தை லூசு. கதவை சாத்திருக்கேன். ஃபோன் பண்ணனு எடுக்கலை. கதவை திறந்து போ. போ. வர சீக்கிரம் வா. ஏன்டா வந்த? நீ தானே வர சொன்ன. ஏன்டா நான் ஃபோன் பண்ண எடுக்கலை? வண்டி விட்டு போய் எப்படி ஃபோன் எடுக்க முடியும்? புதுசு வர மாட்டேன் நீ தான் சொன்ன. வந்து பார்த்தா புதுசாக இருக்கான். சரி என்ன சொல்ல வேண்டி. போடா முதல்ல கிளம்பி. ஏய் நீ தானே வர சொன்ன. போடா, பிரச்சனையா இருந்தா. ஏய் எவ்வளோ ஆசையாக வந்தேன்னு தெரியுமா? போடா, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். போ போ. என்ன பண்ணுற? தண்ணி குடிக்க வந்தேன். குடிச்சிட்டியா? ம் அப்புறம் எதுக்கு டம்ளரை கையில் வச்சு நிற்கிற? வச்சுட்டு வா. ம் நடுராத்திரியில் பேய் வந்து நின்று பயமுறுத்துது. சரி. டேய் என்னடா அவர் வந்துட்டாரு, பாத்தியா இல்லையா? போய் தொலையண்டா. ஏய் என்ன என்னம்மா சொல்கிற? எப்படி போகிறது? சரி நீ இங்கே இரு, நான் அவர் உள்ள போய் தூங்க வச்சுட்டு வர்றேன். ஓகேவா? உள்ள போ. போடா.
உள்ள வா. பெல் அடிச்சாதான் கதவு திறப்பியா? சிப்பா. ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன சொல்லு. நேத்து நம்ம டாக்டர் கிட்ட போனோம்ல, ஆமா, ரிசல்ட் வந்துருச்சு. என்ன வந்துச்சு சொல்லு. நான் அப்பா வைட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இரு, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். ஏன் ஃபோனை கட் பண்ணுற? இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத. The subscriber is currently switched off. Please try after some time. அம்மா பேசுறாங்க. பேசு பேசு. சொல்லுங்க அத்தை. என் பையன் சொன்னதெல்லாம் உண்மையாம்மா? ஆமா அத்தை, இன்னைக்கு தான் வந்து ரொம்ப சொன்னாரு. சந்தோஷம்மா. சரிங்க அத்தை. உடம்ப பாத்துக்கம்மா. நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க. கஷ்டமான வேலை எதுவும் செய்யாத. நான் வரேன் அத்தை. எல்லாம் உன்னாலதான். சரிங்க அத்தை, ஓகே.